guys, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம எவ்வளோ வண்டியோட ரிவ்யூஸ் பார்த்துருப்போம். இப்போ நம்ம கிட்ட இருக்கிறது வந்து R15 V3 BS4 மாடலு. BS4க்கும் BS6க்கும் என்ன வித்தியாசம், என்ன அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் நம்ம இதில் பார்க்குறோன்றத தெளிவாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இதை பற்றி சொல்லுங்க ப்ரோ. இது வந்து R15 V3 BS4 மாடல். V3ல ஃபர்ஸ்ட் ஜென் இதுதான். ஃபர்ஸ்ட் வந்த மாடல் வந்து இந்த வண்டி தான். இந்த மாடலுக்கு பார்த்தோம்னா நல்ல ஒரு ரா பவர் அந்த ஃபீல் வந்து கட்டாயமா நமக்கு கிடைக்கும் இந்த வண்டி ஓட்டுறப்ப. ஹேண்ட்லிங் பொறுத்தளவுல பார்த்தோம்னா ரொம்ப ஒரு கஷ்டமான இதுவா இருக்காது. நல்ல ஃப்ரீயான ஹேண்ட்லிங் தான் இருக்கும். பெரிய சேஞ்சஸ் கிடையாது. பேசிக்ஸ் 4க்குலாம் ஹேண்ட்லிங் அண்ட் கம்ஃபர்ட் வைஸ் பெரிய சேஞ்சஸ்லாம் கிடையாது. பட் ஓட்டினோம்னா ஒரு மைல்டான ஒரு சேஞ்ச் நம்மளால ஒரு டிஃப்ரென்ஸ் ஃபீல் பண்ண முடியும். பெருசா நம்ம கை வலி அந்த மாதிரி வந்து கம்பேரிட்டிவ்லி இதுல கொஞ்சம் கம்மியா தான் வரும். அண்ட் அது கூட ஓரளவுக்கான ஒரு 5% பாயிண்ட் தான். பவர் பொறுத்த அளவுல பார்த்தோம்னா இதுல வந்து ஒரு ரக்கடான ஒரு ராவான பவர் வந்து நமக்கு ஃபீல் ஆகும் நல்லாவே. நம்ம ரிவ்யூ பண்றோன்றப்போ அந்த இன்ஸ்டன்டா வந்து ஆர்பிஎம் ரைஸ் ஆகும். இன்ஸ்டன்டா இன்ஜினோட அந்த ரம்பிளிங் நாய்ஸ் வந்து இதுல இருக்கும். இப்போ லேட்டஸ்டோட இதுல பார்த்தோம்னா நம்ம என்ன ரிவ்யூ பண்ணாலும் அந்த ஒரு ராவான ஃபீல்ங்கிறது இல்லை. ஒரு மாதிரி ஒரு அமுங்கி ரொம்ப அப்படியே சைலண்டா தான். அது ரிஃபைன்மெண்ட் தான், அது நல்லதுதான். ஸ்டில் நமக்கு அந்த ஃபீல் வந்து பயங்கரமா மிஸ் ஆகுது. 6ல பார்த்தோம்னா A6 மாடல்ல வந்து ரொம்பவே மிஸ் ஆகுது. அந்த வயசு வந்து இது ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் இது வந்து நான் ஏபிஎஸ் மாடலு. அந்த பிரேக்கிங்கும் வந்து நான் ஏபிஎஸ்லாம் வந்து 90s கிட்ஸோட முடிஞ்சிச்சு. 2K கிட்ஸ் கிட்டலாம் கொடுத்தோம்னா கீழே விழுந்து உடச்சிருவானுங்க. அவங்க எல்லாருமே வந்துட்டு ஏபிஎஸ்ல அப்படியே வண்டி கூட வந்து வண்டியோட பவர் இன்ஜின் அதெல்லாம் பாக்குறது கிடையாது. என்னென்ன டெக்னிக்கலா என்னெல்லாம் ஆட் பண்ணிருக்காங்க, சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் என்ன இருக்குன்னு வண்டியில தேடுறாங்க. அந்த மாதிரி பாக்குறாங்க. அவங்களுக்கு வந்து கஷ்டம். பட் வந்து நம்ம முன்னாடி இருந்து ஓட்டுறதால நமக்கு வந்து இதுதான் ஃபேவரட். இதை தாண்டி இதுக்கு அப்புறம் வந்ததெல்லாம் வந்து வண்டி நம்ம கிட்டயுமே இருக்கு. B6ஓட வண்டியுமே இருக்கு, எம் கூட இருக்கு. அந்த எம்லாம் வந்து எதுக்கு அது எம்ன்றதே தெரியல. அந்த அளவு வந்து ரொம்ப ரொம்ப பவர் லேக். இது கூட வச்சோம்னா ரொம்ப பவர் லேக்ல தான் இருக்கு. இது அந்த மாதிரிலாம் கிடையாது. எந்த மோடு அதெல்லாம் செட் பண்ணோம்னா எதுவுமே கிடையாது. ஸ்டார்ட் பண்ணோமா போனோமா, நம்ம என்ன த்ராட்டில் கொடுக்குறோமோ அதுக்கான ரெஸ்பான்ஸ் குயிக்கா இருக்கும், நல்லா இருக்கும். இது வந்து ரா பவர் கண்டிப்பா ஒரு மாடல் வந்து மேக் பண்றாங்க, புதுசா ஒரு மாடல் வந்து லான்ச் பண்றாங்க மார்க்கெட்லனா ஃபர்ஸ்ட் விடுற மாடல் வந்து கண்டிப்பா வந்து நல்ல ஒரு குவாலிட்டியா தான் வந்து விடுவாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் வாங்குறத வச்சுதான் இம்ப்ரெஷன், ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இந்த வண்டி எல்லாமே. இதே மாதிரி தான் வந்து என்எஸ்மே அதே தான் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு 2017 புதுசாக லான்ச் பண்ணும்போது அந்த ஃபர்ஸ்ட்டும் அந்த மாடல் சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் வர வர மாடல்ஸ் வர வர திருப்பி அந்த இன்ஜின்ல இருக்க ப்ராப்ளம்ஸ் அந்த மாதிரி இருந்தது. நம்ம இப்போ என்எஸ் பத்தி பேச வேணாம். அதே மாதிரி கான்செப்ட் தான் எல்லா வண்டிக்குமே. புதுசா ஒரு மாடல் விடுறாங்கன்னா அதுல ஃபர்ஸ்ட் வர பேட்ச் நீங்க வாங்கினீங்கன்னா கண்டிப்பா சூப்பரா இருக்கும். அதோட ராஃப் பவர் எல்லாமே நீங்க ஃபீல் பண்ணலாம். இந்த எமகாவோட ஓஜி லுக் பார்த்தோம்னா பழைய R1ல இருந்து பார்த்தோம்னா அந்த ஃப்ரண்ட் மாஸ்க் வந்து V2லயும் எஸ்லயும் இருக்கிறது தான் இருக்கும். இப்போ லேட்டஸ்ட் அங்க R1ல இருந்தே மாறுது, R1 மாறுது, R6 மாறுது. அதுக்கேற்ற மாதிரி இங்க R15 மாறுது. பட் நமக்கு வந்து அந்த ப்ரீவியஸ் லுக்ஸ் அண்ட் கம்ஃபர்ட் தான் பிடிக்கும். ஸோ பர்சனலி எனக்கு அதுதான் பிடிக்கும். இந்த V3 செக்மெண்ட்ல பாக்குறப்போ V3 V4 இதுக்கெல்லாம் வர்றப்போ இதுதான் வந்து பெஸ்ட். பவர் வந்து இதுலதான் அதிகமான பவர், பவர் இதுலதான் வந்து நம்ம நல்லா ஃபீல் பண்ண முடியும். இது நல்ல வண்டி. இப்போ நீங்க வாங்கும் போது இதோட ரேட் வந்து 127 சம்திங் சொல்லியிருந்தீங்க. இப்போ வர V4 ஆகட்டும், V4 M அந்த மாடல்ஸ் எல்லாமே வந்து 2,30,000 மேல போகுது. என்ன பிரைஸ் மாத்துறதுக்காக அதுக்கேத்த மாதிரி ஏதாவது ஒர்த்தா பண்றாங்களா, இல்ல நம்ம இதே பிரைஸ்லயே வந்து இந்த மாடல்ஸே நம்ம விட்டுருக்கலாம், அதெல்லாம் வந்து விட்டுருக்கே தேவையில்லைன்ற மாதிரி ஃபீல் ஆகுதா? இல்ல இப்போ பிரைஸ் பத்தி எல்லாம் நம்ம சொல்லணும்னா அது வந்து இந்தியன் எக்கானமி பத்தியே பேசுற அளவுக்கு போகும். இப்போ இந்த வண்டிலாம் நமக்கு வந்து அந்த மாதிரி ஒரு பிரைஸ்ல கிடைச்சதுன்றது இப்போ இருக்க லேட்டஸ்ட்ல புதுசா வாங்குறோம்னு சொன்னாலே வந்து ஒத்துக்க மாட்டாங்க. இவ்வளோ தானே, இப்படிதான் வந்துச்சா மார்க்கெட்லன்ற மாதிரி தான் கேக்குறாங்க. ஸோ அவ்வளோ கம்மியா இருந்தது. ஆனா இப்போ இது மட்டும் ஏறிச்சு, R15 மட்டும் ஏறிச்சு, இல்ல பல்சர் மட்டும் ஏறிச்சுலாம் கிடையாது. ஒரு டியோ, ஒரு ஸ்கூட்டி பெப்புன்றது வந்து 55,000 தான் வந்தது. 55,000 ஆன் ரோட்ல ஸ்கூட்டி பெப்புன்றது நம்மளால வாங்க முடியும். இன்னைக்கு அந்த டிவிஎஸ் இதுல இருக்க மினிமமான சின்ன வண்டி பார்த்தோம்னா ஸ்கூட்டி ஜெஸ்ட்ன்ற வண்டி தான். அது இன்னைக்கு ஆன் ரோடு வாங்கினா 95,000 ஆகும். இருக்கிறதுலே சின்ன வண்டி அதுதான், 95 ஆகுது. டியோ வாங்கணும்னா அதுல பேஸ் வேரியன்ட் அந்த மாதிரி வேரியன்ட் போடுறாங்க, அது 1 lakh ஆகுது. எமகால ரே ஸ்கூட்ரு, அந்த ரே ஸ்கூட்ரு வாங்கணும்னா எமகால இருந்து 1,20,000 நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதா இருக்கு. அப்படி அதுல இருந்து கீழே இருந்தே ஏறிட்டு வருதுன்ற பட்சத்துல இதுக்கான ஹைக் வந்து என்ன பொறுத்தவரை ஒரு நியாயமானதுதான். ஒரு ஸ்கூட்டருக்கு 1 lakh வரையும் நம்ம தர ரெடி ஆயிட்டோன்றப்போ
இவ்வளோ ஆடான்ஸ் பண்ணி இவ்வளோ ஒரு ரிஃபைன்டான இன்ஜின். இந்த இன்ஜினை எடுத்து நம்ம இப்போ எல்லாம் ஆயில்லாம் செக் பண்ணிருக்கோம், கிளீனா இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை, டெய்லி யூஸிங்ல தான் இருக்கு, கிளச் நல்லா இருக்கு, ஆயில் நல்லா இருக்குன்னா ஸ்பாட்ல நினைச்சோம்னா ஸ்பாட்ல டேங்க் ஃபில் பண்ணோம்னா நேரா நம்ம கன்னியாகுமரி போனாலும் போகலாம். எந்த ஒரு எக்ஸ்ட்ராவோ இல்லை பயமோ எதுவுமே தேவையில்ல. மெயினா ரேடியேட்டர் ஒர்க் ஆகுதா, கூலண்ட் இருக்கா, இன்ஜின் ஆயில் இருக்கா, போதும். வேற எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த அளவு ஒர்த்தபிளான வண்டிக்கு 2 lakhs தரதுன்றது டுடே இன்றைய மார்க்கெட்டை பத்தி நம்ம பேசணும்னா கொடுக்கலாம். ஸோ நம்ம அடுத்தடுத்து அப்படி அப்படியே பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல அடுத்த வண்டிகளை பார்க்கலாம். இந்த வண்டி வந்து நீங்க சொன்ன வரைக்கும் ஒர்த்தா தான் எனக்கு ஃபீல் ஆகுது. எல்லாரும் பார்க்குறவங்களுக்கு புரியும் நம்ம எதுக்காக இந்த வண்டி சொல்றோம், BS6க்கும் இதுக்கும் என்ன கம்பேரிசன் நம்ம சொல்றோன்றது கண்டிப்பா புரியும். வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.